வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். இந்தியாவினுடைய ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான சமயமா? அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் அது மாதிரியான பெரிய லீடிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான சமயமா? அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு முடிவு எடுத்தால் எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த நாளில் எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்தியாவினுடைய லீடிங் ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல். ஸோ இது எல்லாமே வந்து லீடிங் கம்பெனிஸ். இதை பற்றி நம்ம ரொம்ப பேச தேவையில்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனிஸ். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே, அதாவது நாட் ஓன்லி இந்தியா, குளோபல் ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்தால் கூட ஸோ எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே வந்து டவுனில் தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ ரஷ்யா உக்ரைன் வார், அது பிறகு குளோபல் அன்சர்டினிட்டி, ட்ரம்ப்னுடைய டேரிஃப், அது பிறகு வந்து இந்த H1B விசா ப்ராசஸிங், ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இங்கேருந்து வந்து மார்க்கெட்டில் திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டெஃபினட்டாக போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன டீட்டெயில், எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ட்ரேடிங் வியூனோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரேடிங் வியூனோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் இந்த 4 ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டிசிஎஸ் அலோன் எடுத்திங்கனாக்கா 4500 சம்திங் வரைக்கும் அதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்குக்கு போயிருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஆகஸ்ட் அந்த டைமில் வந்து மேலே இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே படிப்படியாக கம்மியாயிட்டு இப்போ வந்து ஒரு 2900 அந்த சீரீஸ்க்கு போனதுக்கப்புறம், அதாவது அதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 2900 வரைக்கும் போனதுக்கப்புறம் திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனுடைய லோவஸ்ட் ப்ரைஸான 2900, அதாவது 2021 பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்கு. இது வந்து அந்த கோவிட்னுடைய அந்த டைம். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக, அதாவது 2022 இந்த 2 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல பாட்டம் எடுத்து திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ அதன் பிறகு வந்து இப்போ அது சேம் சுச்சுவேஷன் இப்போ 2025 நவம்பர்லேயும் மார்க்கெட்லேருந்து திருப்பி வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனிஸ் வந்து அதனுடைய Q2 ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ Q2 ரிசல்ட்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக வந்தாலும் கூட மார்க்கெட்டில் வந்து அவங்களால மேல் நோக்கி, அதாவது ஐடியினுடைய இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போவதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஐனுடைய வளர்ச்சி. அதாவது வந்து எப்பயுமே வந்து ஒரு புது டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு புதிய ட்ரெண்டு கிரியேட் பண்ணும்பொழுது, ஸோ அதனுடைய இன்வெஸ்டர்ஸ், அதாவது வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குனாக்கா இவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டிசிஎஸ், விப்ரோ, அது மாதிரி ஹெச்சிஎல், இவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அதாவது இவங்களுக்கு வந்து கிளைண்ட்டை பேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைண்ட் வந்து ஒரு புது டெக்னாலஜி வரும்பொழுது ஸோ புது பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். ஓகே, புதுசாக ஒன்று வருது, ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதன் பிறகு வந்து அது ஓரளவு ஏஐலாம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவங்களுக்கு வந்து இந்த லெகசி மாடலில் வர்ற பிஸ்னஸும் புது பிஸ்னஸும் வந்து ஆட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். அதன் பிறகு ஏஐ பேஸ்டு பிஸ்னஸும் கொஞ்சம் கம்மியாகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஓரளவு மெச்சூர் ஆகிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏஐனுடைய க்ரோத்தும் நல்லபடியாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதனோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதன் பிறகு வந்து ஏஐ பேஸ்டு பிஸ்னஸ் வந்து இந்த கம்பெனிஸ்க்கெலாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்லேருந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ப்ராப்ளமாக வந்து H1B விசாவை பார்க்கலாம். ஸோ ஏன்னா இப்போ இங்கேருந்து ஆன்ஷோரில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகும். அது மாதிரி வந்து அவங்க ஒருவேளை ஆன்ஷோர்லேயே ஆள் எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹையராக பேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன கம்பெனிஸ், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடி பிஸ்னஸ்க்கு மேபி ஒரு இம்பாக்டாக இருக்கலாமே தவிர டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இது மாதிரி ஒரு லீடிங் கம்பெனிக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவங்களுக்கு வேணும்னாக்கா ஸோ அங்கேயே ஏற்கனவே இருக்கிற ஆளை வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அங்கேயே வந்து ஹையர் பண்ணி கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அதை கிளைண்ட் பில்லபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஐடி கம்பெனிஸ், அதாவது பெரிய ஐடி கம்பெனிஸ், டிசிஎஸ், விப்ரோ மாதிரியான கம்பெனிக்கு அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்காது. ஸோ குளோபல் சுச்சுவேஷனும் இந்த டேரிஃப் இது எல்லாமே வந்து இப்போ ரெக்கவரி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு வேளை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ சடனாக மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அஸ் எ இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான டைமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக சரியான டைம். அதாவது டிசிஎஸ் ஸ்டாக்லாம் வந்து 3000 சீரீஸ்லுக்கு வர்றதே கஷ்டம். அதாவது வந்து இப்போ நீங்கள் இதனோட ட்ரெண்டை பார்த்தீங்கனாலே 2021, அதாவது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கனாலே இந்த 2900 அது இருந்ததே வந்து ரேரான விஷயங்கள் தான். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது சரியான சமயம். நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது மாதிரி வந்து விப்ரோ பார்க்கலாம். விப்ரோ பார்த்தீங்கன்னாலும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அது 359, 360 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா
185 வரைக்கும் கீழே போயிட்டு இப்போ திருப்பி வந்து 240 சம்திங்கில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது ஏன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா விப்ரோனுடைய லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இது 359 ஆர் 360 இந்த ரேஞ்சு தான் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. அதாவது 2021 அந்த டைமில் வந்து இது ஆல்மோஸ்ட் 700 ப்ளஸில் இருந்துச்சு. பட் அப்போ வந்து விப்ரோ வந்து அவங்களுடைய ஒரு ஸ்டாக்கு வந்து 2 ஸ்டாக்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து 350ன்றது வந்து அரௌண்ட் 700 ப்ளஸ் அதை ஸ்ப்ளிட் பண்ணதுனால 350 வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ பட் மார்க்கெட்டினுடைய வேல்யூ படி பார்க்கும்பொழுது இப்போ வந்து அது 240ன்றது வந்து டெஃபினட்டாக கம்மி தான். இதிலேருந்து வந்து மார்க்கெட்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு 600 500 போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் இது வந்து லாங் டேர்முக்கு வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாக்குமே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்தாலே லாங் டேர்ம் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கறதா இருக்கும். அதுக்கடுத்தது இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 1900 வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 1500 ப்ளஸ், அதாவது 1600 அரௌண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் நல்ல பிளேஸ் தான், ஏன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது HCL டெக். HCL டெக் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஐடி கம்பெனி மாதிரி இது பெருசாக கீழே விழலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ HCL டெக் வந்து வெறும் ஐடி சொல்யூஷன் மட்டும் கொடுக்கல, ஸோ அவங்க வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அதனோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பீக்கில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1900 வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து 1600 அரௌண்ட் 700 கிட்ட வந்துடுச்சு. ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். டெஃபினட்டாக இதுவும் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல பீக் கொடுக்கும். ஸோ ஓவரால் இந்த 4 ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் வந்து 1 lakh rupees தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ போய் நீங்கள் டிசிஎஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 35-40 ஸ்டாக்ஸ் தான் வாங்க முடியும். இதில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும், பட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நிறைய இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு டிசிஎஸ்ன்றது 3100லேருந்து 4500 போகுதுனாக்கா ஆல்மோஸ்ட் 1400 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த 40 குவான்டிட்டி அல்லது 35 குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்மியாக தான் இருக்கும். ஸோ 1 lakh rupees இருக்குது, நான் விப்ரோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமான்னு கேட்டிங்கனாக்கா, விப்ரோ பார்த்தீங்கன்னாக்கா 249 தான் அதனோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 400+ குவான்டிட்டிஸ் வந்து வாங்க முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து அது ஒரு 300 அல்லது 500 போகும்பொழுது உங்களுக்கு வந்து அதனுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதனோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதனுடைய ப்ராஃபிட் வந்து இருக்கும். இன்ஃபோசிஸ் அண்டு HCL டெக் இது ரெண்டுமே வந்து அரௌண்ட் 1700 600 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அதுக்கு வந்து அரௌண்டு நீங்கள் ஒரு 50 அல்லது 60 ஸ்டாக்ஸ் தான் வாங்க முடியும். இது வந்து டிசிஎஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ், விப்ரோவுக்கு அபவ் ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் வந்து உங்களால் குவான்டிட்டி வந்து பெருசாக வாங்க முடியாது, அரௌண்டு 60 to 70. ஸோ அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் அல்லது 400 பாயிண்ட்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸும் HCL டெக்கும் மேபி இது வந்து இப்போ ரைட் சாய்ஸ் கிடையாது. நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா விப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை வந்து குவான்டிட்டி வந்து என்னால் அதிகமாக வாங்க முடியும், என்கிட்ட கொஞ்சம் நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக டிசிஎஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் HCL டெக், அது மாதிரி வந்து இன்ஃபோசிஸ், அது மாதிரி விப்ரோ அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.